இன்னைக்கு நல்ல சுவையான கூட்டாஞ்சோறு ரெசிபி தான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். திருநெல்வேலி பக்கம்லாம் இது ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி. இதில் அரிசி, பருப்பு, விதவிதமாக நிறைய காய்கள், கீரை எல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான மீல் ரெசிபி தான் இது. இந்த கூட்டாஞ்சோறு செய்யும்போது நமக்கு சைடிஷ் எதுவுமே தேவைப்பட்டால் அப்பளமோ வடாமோ நம்ம பொரிச்சிக்கலாம். அதே மாதிரி குயிக்காகவும் செஞ்சிடலாம். அந்த ரெசிப்பியை சிம்பிளாக நல்ல குயிக்காக செய்யக்கூடிய இந்த கூட்டாஞ்சோறு ரெசிப்பியை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கூட்டாஞ்சோறு செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்கிறத பார்க்கலாம். இது 4 பேர்த்துக்கு நான் சமைக்கிற அளவுக்குள்ள ரேஷியோ. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு வாழைக்காய், ஒரு கத்திரிக்காய் 4 கத்திரிக்காய், சேனக்கிழங்கு ஒரு 100 கிராம், அவரைக்காய் ஒரு 8 அவரைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கொத்தவரங்காய் ஒரு 10 கொத்தவரங்காய் கட் பண்ணியிருக்கிறேன், கேரட் ஒரு 2 மீடியம் சைஸ் கேரட் கட் பண்ணியிருக்கிறேன், உருளைக்கிழங்கு நல்ல ஒரு பெரிய உருளைக்கிழங்க தொளி சீவி கட் பண்ணியிருக்குது, மாங்காய் ஒரு சின்ன மாங்காய் அதையும் கட் பண்ணியிருக்கிறேன், வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கிறேன், வெள்ளைப்பூடு ஒரு 10 வெள்ளைப்பூடு அதையும் உரிச்சு வச்சிருக்கிறேன். இதை தவிர அரைக்கீரை அதையும் நான் ஒரு கைப்பிடி வர்ற மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். முருங்கைக்கீரை இருந்தாலும் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு இந்த சின்ன டம்ளர்ல ஒரு 3/4 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு அரிசி பாத்தீங்கன்னா நான் 3 டம்ளர் அரிசி வைக்க போறேன். அதுக்கு 3/4 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்திருக்கிறேன். துவரம்பருப்பை நம்ம சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சிருக்கிறேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அந்த அளவு உள்ள புளி எடுத்து தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கிறேன். வாங்க இப்ப எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்ப்போம். கூட்டாஞ்சோறு செய்யறதுக்கு ஊற வச்சிருந்த துவரம்பருப்பை குக்கர்ல சேர்த்து அது முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கிறேன். இப்ப கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துடலாம். இது நல்ல ஒரு கொதி வரட்டும். வந்த பின்னாடி நம்ம காய் சேர்க்கலாம். பருப்பு ஒரு கொதி வந்துச்சு. இப்ப நம்ம எல்லா காயுமே சேர்க்கலாம். இல்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் குறைவா இருக்கலாம், கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்ப வரிசையா எல்லா காயுமே சேர்க்கலாம். முருங்கைக்காய், வாழைக்காய், சேனக்கிழங்கு, கேரட், அவரைக்காய், கத்திரிக்காய், பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அதையும் நான் சேர்த்துறேன். ஒரு கொதிக்கட்டும். நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலா அரைக்கிறதுக்கு நான் ஒரு 20 வரமிளகாய் எடுத்திருக்கிறேன். நீங்க உங்க காரத்துக்கு தக்கன கூட்டி குறைச்சிக்கோங்க. வெள்ளைப்பூடு ஒரு 10 வெள்ளைப்பூடு, 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கிறேன், ஒரு சின்ன மூடி தேங்காய் துருவி வச்சிருக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்து ரொம்ப மசியா அரைக்க வேண்டாம், ஒரு கொரன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். காய் ஒரு கொதி வந்த போதும். இப்ப நல்ல ஒரு கொதி வந்துடுச்சு. இப்ப நான் தண்ணி அளந்து எடுத்து வச்சிருக்கிறேன். அதாவது நீங்க உங்க அரிசிக்கு எவ்வளவு விடுவீங்கன்னு பாத்துக்கோங்க. நான் இந்த அரிசிக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி விடுவேன். நான் இப்போ 3 டம்ளர் அரிசிக்கு தக்கன தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 2 பங்கு அதை இதுல விட்டுருதேன். கொதி வந்துச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துடலாம். அதுல ஊற வச்சிருந்த அரிசி சேர்க்கிறேன். அரிசி சேர்த்த பின்னாடி நல்ல ஒரு கொதி வந்துச்சு. இப்போ நம்ம புளி கரைசல் சேர்த்துக்கலாம். புளியை கரைச்சி கொஞ்சமா நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். தேவையான அளவு புளி விடலாம், வேணும்னா அப்புறம் விட்டுக்கலாம். நான் இந்த 1 கப்பு புளி சேர்க்கிறேன். மசாலா தேங்காய் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் இதுல சேர்த்துடலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நான் உப்பு சேர்க்கிறேன். நீங்க உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வச்சிருக்கிறேன் மாங்காய் அதையும் இதுல சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சிருக்கிற கீரை அதையுமே இதுல சேர்த்துருந்தேன். இப்போ சாதம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம தாளிச்சு விட்டுறலாம். அடுப்புல வானிலை வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் சின்ன வெங்காயத்தை சேர்க்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம அதை சாத்துல சேர்த்துடலாம். தாளிச்சு விடுறதுக்கு நான் நல்லெண்ணெய் ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கிறேன். அதுல முதல்ல கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துருந்தேன். வரமிளகாய் ஒரு 2 வரமிளகாய் அதையும் கிள்ளி சேர்த்திருக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.
இதை நான் வந்து ஹாட்டில் சேர்த்துருவேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் லைட் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு காரம் ஏதாவது பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடி வச்சுட்டேன். சிம்மில் அடுப்பை வச்சு வெயிட் போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். குக்கரை நல்ல சிம்மில் வச்சு ஒரு விசில் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்ல சாதம் கரெக்டாக பக்குவமாக வெந்திருக்கு. நல்ல ஒரு சுவையான நல்ல மனமான எங்கள் ஊர் பக்கம்லாம் திருநெல்வேலி பக்கம்லாம் செய்யக்கூடிய கூட்டாஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு. நல்லா பாருங்க, வாசனை நல்ல ஜம்முன்னு கம இங்கே வரைக்கும் வருது. நீங்களும் இதே அளவில் செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக் எங்களுக்கு தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.